நந்தவனத்தில் ஓராண்டி அண்ணே நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி நந்தவனத்தில் ஓர் ஆண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி இஞ்சிக்கு ஏலம் கொண்டாட்டம் அந்த எலுமிச்சம்பழத்துக்கு புளிப்பு கொண்டாட்டம் இஞ்சிக்கு ஏலம் கொண்டாட்டம் அந்த எலுமிச்சம்பழத்துக்கு புளிப்பு கொண்டாட்டம் இஞ்சிக்கு 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 ஏலம் கொண்டாட்டம் அந்த எலுமிச்சம்பழத்துக்கு புளிப்பு கொண்டாட்டம் புளிப்பு கொண்டாட்டம் புளிப்பு கொண்டாட்டம். ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நாடகத்தை பார்க்கும்போது ஏகப்பட்ட சந்தேகங்கள்லாம் வரும். அதெல்லாம் அப்படியே குறுக்க மறுக்க கேட்காம நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டீங்கன்னா அதுக்கான விளக்கத்தை நீங்க இயக்குனர் கொடுப்பாரு. அங்க பாக்காரு அவர் இல்ல வருவார். அப்புறம் இந்த நாடகத்தை அந்த இடத்துல நடத்த வாய்ப்பினை கொடுத்த பெரியவர்களுக்கும் இதை காண வந்தவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிங்க. அப்புறம் நாடகம் பார்க்க போனாங்களா? நான் போயிட்டு வரீங்களா? ரைட்டுங்க. இவ்வளவு நேரம் வாய்வழிக்க பேசியிருக்கேன். உங்க கையில தட்டி உற்சாகப்பட்டீங்கன்னா கொஞ்சம் பேர் என்ன உண்மையா இருக்கு தெரியுமா? வரட்டீங்களா? நம்ம நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்திக்கலாம். பாருங்க. பறக்க முடியாத சிறகுடைய மனிதன்
எப்படி பண்ண போன அப்படின்னா அதுவரை மனம்தான் எனக்கு உணவாக இருந்ததா மரணம்தான் எனக்கு வாழ்வாக இருந்ததா வண்ணமே இல்லாத வெள்ள சமாதானத்தின் அறிகுறி. மரப்படையில் வெள்ளைக்கு நடுவே சிவப்பு வட்டம் போட்டு சுட்டு போடும் இவர்களுக்கு எது சமாதானம்?
வெள்ளை தோத்துல தானே வண்ணங்கள் பளிச்சிடுவா. திருச்ச வைக்க போலாம்.
பேசி நீ யாரு? அப்பா இதை கேட்க உனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சா? நானா ஆதிக்க தீவிரின் மயிலை கூட புடுங்க முடியாத பச்சோதிகளுக்கு நடுவே தாயம் பூசிக்கொள்ளாத உத்தாரிக்கும் நீ தானா? நான் தான் நீ. என்னது நானா? ஆமா குருதியில் தோய்த்து எடுத்த எழுத்தாடிக் கொண்டு எழுதப்பட்டு தனித்து விடப்பட்ட நீதான் நான். முரண்பாடு. கடவுளே, நீ எப்படி நானாவேன்? கடவுளே கடவுளே முரண்பாட்டு மொத்தம் உருவம் தாண்டா. பிச்சைக்காரா கடவுளுக்கு பிச்சை எடுக்கணுமா? ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் அங்க ஒண்ணுமே சேராதுன்னு. நீ வேற ரத்தமும் சதையை கலந்த பித்தம் நான் நினைக்கிறேன். ஆயிரம் ரோடுகளை பிரித்தது போல இந்த உலக முடிவில் திரும்ப வந்து நீதிமான்களை தீவழிந்து பிரிப்பா. ஏய், நீ எப்ப சம்மதமே இல்லாம பேசுற? சம்பந்தமே இல்லாம பேசுறதுதான் அறிவாளித்தனத்தோட அம்சம். ஏய், அப்படி பார்க்காத. கோபிச்சு சொன்னேன். அது நீ உன்னோட ஆள் மனசுல நினைச்சது தானே? நான் உன்னோட அகத்தில் கூடு வழியே சஞ்சாரம் புரியும் நானே நீ. புரியுதா? அட வெங்காயம், உன்னோட மனசு ஆத்மானு எதுவா வேணும்னாலும் வச்சுக்கலாம். இல்லைன்னா உன்னோட இன்னொரு வச்சுக்கோ. அந்த மோடி மாதிரி. சரியா? என்னது? மனசா? ஆத்மாவா? என்னோட இன்னொருவனா? இதுல சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஆத்மானா அது எங்க இருக்கு? என் மனசு சரியா பேசுமா? அப்ப நான் பேசுகிறேனா? நான் பேசுறது என் மனசு பேசுமா? இல்ல என் மனசு சொல்றதை நான் பேசுறேனா? அடே, நீ கேள்விப்பட்டதே இல்லையா? மனசு ஒண்ணு நினைக்கும், வாய் ஒண்ணு பேசும். அதான் இப்ப நடக்குது. உன்னோட மனசுக்கு தெரியும் நீ பேசுறது எல்லாமே
இதுல உனக்கு நெக்கல் பண்றாங்க நெக்கல். மொழியால் இனத்தால் பாகுபாடு காட்டும் இந்த தனிமை மாறுமா? எப்பா ஏய் என்ன என்ன திடீர்னு சோகமாயிட்ட என்ன சமாச்சாரம் சொல்லு. தனிமைங்கிறது ஓரா நாடகம் போல. இங்கு நிறைய கதாபாத்திரங்கள் ஒருத்தரே பேசியும் ஆடியும் நடந்தும் தூங்கியும் நடிப்பான். சில நேரங்களில் நம்ம நேசித்து கொடுத்த பரிசா கூட இருக்கும். அது சரி அது சரி அது சரி. அது எப்படிடா அனுதாபமானு டக்குன்னு அரசியல்வாதி போலி ஆயிட்டியே. அப்புறம் அப்படிங்க அழுவியோ? டேய் நீ ஒரு நடிகன்டா. தனிமைப்படுத்தப்பட்டதா நீ தனிமையை அனுபவிக்கிற. ஆனா தனிமை என்கிறது உன்னை பற்றி நீ புரிந்து கொள்ள வகுத்து கொள்ளும் வழி என்கிறத புரிஞ்சுக்கோ. தத்துவமா? உனக்கு வெட்கமா இல்ல? நான் ஏன் வெட்கப்படணும்? அந்த அவமானம் உன்னோடதுதானே. நீ என்ன பெரிய இப்படி தனிமைப்படுத்தப்பட்டு ஓராளா நீ எழுப்பம் உன்னோட கோலம் கேட்டு புதிய வரும் புதியாக அனுமதிக்க போகிறாய். அனுமதிக்க நான் யார்? அதானே உன்னுடைய வெத்து கோலம் காற்று கிழித்து கொண்டு போய் அஸ்தினாபுரத்தின் கதவை அப்படின்னு கட்ட போகுதோ? தத்தா மட்டும் திறந்துருமா? இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் தட்டுக்கிட்டே இருக்குது? 100 பேர் இல்ல, படையே கூட்டமா இருந்த போதும் கூட இன்னமும் தனிமைப்படுத்தப்பட்டு கிடக்கும் போது ஐயோ கொல்றாங்க, ஐயோ கொல்றாங்க, ஐயோ கொல்றாங்க, ஐயோ கொல்றாங்க. இதுவரை எங்களுக்கான வேலை பேச்சும் துண்டறிக்கையும் ஜாதி திமிரின் மயிரை கூட அசைக்கவில்லை. வேலைப்பெண்ணின் மார்பில் புதைந்த நகவடுக்களும் பீச்சி எடுத்த முளைப்பால் கவுச்சியும் இன்னமும் வீசுகிறது. தேசிய மனமாய் என்னுடன் படித்தவுடன் வந்து என் வீட்டை பொழுது திருடிப்போம். நீங்கள் எப்படி கொஞ்சுவீர்கள்? உங்கள் குழந்தைகளை பொசுகிக் கொண்டிருக்கும் சாம்பல் மடத்தில் நேற்று உயிர் பயத்தில் ஓடியது மாதத்தில் 2வது முறையாக உடைந்து வழிகிறது உதிரம். மாதத்தில் 2வது முறையாக உடைந்து வழிகிறது உதிரம். அடிப்பதற்கும் தொடைப்பதற்கும் எதுவுமற்ற நான் இன்று பட்டாளி வீசும் தேசிய கொடி கம்பத்தின் கீழே ரத்த கவச்சி மீது நிற்கிறேன். கொள்ளையடித்த எங்கள் பாட புத்தகங்களை நீயே வைத்துக்கொள். அதில் ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு
தின்னும் மனிதர்கள். ஒரு பக்கம் மதக்கலவரத்தை தூண்டி ஒரே கொலைதான் பண்ணானுங்க, இன்னொரு பக்கம் பழங்குடி மக்களே விட்டு வைக்கல. இங்க ஜாதி கொலைகள், ஆணவ கொலைகள், என்ன மயிலா சண்டை போறீங்க? இப்படி சண்டை போறது ஒரு வாரத்தை சமுதாயத்தை மாற்றி அமைக்கும் புரட்சியா மாறாதான்னு ஏற்கிற மக்கள் நானும் ஒருத்தன். இது வேறயா? அப்படி மாறலனா மாறலனா சந்தையில புரட்சியாளர்கள் வந்து வாசா சூர்யாலப்பட்டு என்னை போல் தகுதிப்படுத்தப்படுவார்கள். ஏக்கா, நீ ஒரு ஆளு, நீங்க எதுவுமே மாத்த முடியாது. இந்த நாட்டுல சமூக சீர்திருத்தத்துக்கான வழி சொர்க்கத்துக்கு செல்லும் வழியை போல கரடு முரடானது. இங்க எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு தம்பி. தப்பு பண்றதுக்காக ஒரு பரிகாரத்தை உருவாக்கி வச்சுக்கோங்க. ஓம் நீ
அதுக்குள்ள 100 கிலோ மூட்டையை தூக்கி வச்சது போல இருக்கு. இருக்கடா பின்ன. உன்னை நீயே சுமக்கிறதால தலைவலியா தான் இருக்கும். நம்மோட இந்த நிலைமை நாம நம்பின இந்த மக்களால் தான் தெரியாமல் வழி அனுபவிக்கிறோம். அது சரி, பாரத்தை முதுகுல தான் சுமந்த மண்டுக்குள்ள வீட்டுல போயிடும். சொல்ல பாப்பா, மண்டுக்குள்ள போயிடும். ஒரு மணிக்கு மருந்து போட்டா அது போயிடும். ஆனா மண்டபத்துல ஒரு விஷயத்தை ஏத்துனா அது விஷம். மரணம் மட்டும்தான் அதுக்கு மருந்து. மண்டுக்குள்ள இருக்கிற விஷயம்னா விஷயம்னா இங்க வா. உட்காரு. மண்டபத்துல ஒரு விஷயத்த ஆழமா பதிய வைக்கிறது. அதாவது நம்மளோட வரலாற்றை மாத்தலாம். இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொல்லி மூளை செலவை செய்யலாம். மூத்திரத்தை சாணத்தை மண்டைக்குள்ள ஏற்றி வியாதிய போக்க மண்ணடிக்க வைக்கலாம். கற்பழிப்பை நியாயப்படுத்தலாம். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே பண்பாடு, இது எல்லாமே தர்மம் சொல்லி ஏமாத்துவான். கூப்பிட்டீங்க. இது போல இன்னும் நிறைய இருக்கு. உனக்கு தான் எல்லாமே தெரியுமே. தெரியாதா? தெரியாதா? சுருக்கமா சொன்னா நாம உருட்டு முறை நாம தீர்மானிக்கிறது இல்ல, எளிதா உருவக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த கட்டமைப்பு உடைத்தறி வேண்டாம், அப்படிதானே? இங்க நான் நீங்க மேடையில 2 கதாபாத்திரங்கள் நடிக்குது. அது நம்மளோட விருப்பம்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? அரூபங்கள் எல்லாம் ரூபங்களாக மாற்றி என் நிஜத்தை மாற்றி என்னதான் விளையாடுறீங்க. நாம தான் இருந்தோம் அப்படின்னா அப்பா இன்னுமா புரியல? இவங்களுக்குள்ள இருக்கிற அவங்க தான் ஆக 2 மனுஷங்க. அந்த 2 மனிதருக்குள்ள இருக்கிற தொடர்பு தான் நம்ம கலவோட்டம். வெட்டான இருக்கிற தொடர்பு என்னன்னு தெரியுமா? ஒண்ணே இல்ல. இருபாலரும் மலடாக்கப்பட்டு மாறுகளோட உறக்க முளைக்கட்ட பால் குடிப்பை நிறுத்தி
அறிவை பணம் மட்டுமே ஆக்கும் தந்திர தெரிந்த புத்திசாலி போலித்தனை தனது ஒட்டுமொத்த உருவத்தையும் தனது சொந்த தோட்டத்திலேயே இந்த உலகை கட்டமைக்க வேண்டும் என்று நினைக்கிறான். மன பசங்க இங்கு எல்லாரும் சமம். சமம் என்பது சொல் மட்டுமே. சமமாக பாவிக்க சொல்லிக் கொடுப்பவர்கள் இங்கு இன்னும் யாரும் உருவாக்கப்படவில்லை. சோமபான சுரபான குறித்து கடவுளின் பெயரால் இங்கு மூடே மறுதளிக்கப்படுகிறது. அதை அரசாங்க சாராய போதையும் புகழ் மயக்கத்திலும் தனிமைப்படுத்தப்பட்டு பதப்படுத்தப்படுகிறது மனிதனின் மூளை. அதர்ம தேசத்து மரணங்கள் இங்கே மரணங்கள்
உண்டான மரணம் தானே. இன்னமும் விழிக்காமலே மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள். மரணத்தை பற்றி நீ கவலைப்படாது. நீ இருக்கும் வரை வரப்போவதில்லை. அது வரும்போது நீ இருக்க போவதில்லை. வாழ்வின் யதார்த்த மரணம். ஆனால் அது இயற்கையாக இருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு மரணத்திற்காக தினம் தினம் போராட வேண்டும். தீரா ஏக்கங்களோடு மனதளவில் மாண்டு போய் பிடித்து பிணத்தை தருவர். ஏக்கங்களற்ற சுதந்திர சங்கிலில் சிக்காத துணை வேண்டும். என் இதயம் நின்று போயிருந்தாலும் என் நினைவுகளை சுமந்து கொண்டிருக்கும் என் மொழியாளத்தை செய்யுங்கள். மரணமில்லா செய்தி அது வந்து சொல்லும் உண்மையை. இங்கே எது சுதந்திரம்? சுதந்திரம் கொடுப்பதும் வாங்குவதும் மனிதனுக்கு இருக்கும் அவமானம் அல்லவா? மரணங்கள் வாழ்வில் போராட்டங்களை வெறும் மௌனியாகத்தான் வெற்றி கொள்கிறது. போராட்டங்களின் மரணங்கள் ஆதிக்க ஓலம் மீது தெளிக்கப்படும் முதிரைகளை சுட்டி வெளிப்பட்டு அணைந்து போகிறது. ஏனென்றால் எங்கள் இவ்வாறு மாறுமாறு விதி செய்த சமூக எதிரிகளோடு வர்க்க விரோதிகளோடு நாங்கள் களம் காணும் போது கொஞ்சமும் இரக்கமில்லாமல் அவர்கள் அழிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அழுகிறோம். மரணத்தின் மூலம் நான் நிர்வாணமாக்கப்பட்டேன். நிர்வாணத்தின் மூலம் மரணத்தை வரவேற்கிறேன். இப்பிரபஞ்சம் மரணத்தின் மூலமே சஞ்சாரம் பெறுகிறது. வேட்டையாடப்படும் மரணங்கள் உலகம் முழுக்க வியாபித்திருக்கிறது. போரில், இன அழிப்பில், ஜாதி வெறியில், மதவெறியில் தினம் தினம் சராசரியாக 1,60,000 அதிகமான மக்கள் சாகிறார்கள். இயற்கை மரணங்கள் இனி நிகழப்போவதில்லை. நீளுயிர் பெற வைக்க நடக்கும் போராட்டமே நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி.